மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசி இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா, எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது. கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறதும் எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? ஓம் நமச்சிவாய! அன்பான மகர ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ஒரு பெரிய போராட்டத்துல தான் உங்க வாழ்க்கை இப்ப போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா, மகர ராசிக்காரங்க நீங்க படாத கஷ்டமா? அனுபவிக்காத வேதனையா? சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற வலிகள, உங்களுக்கான ஏமாற்றங்கள பத்தி பேச ஆரம்பிச்சா, இந்த நாள் பத்தாதுங்க. ஆனா, இன்னைக்கு நான் சொல்லப் போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்த போகுது. 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு வரப்போகுது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் நீங்க செருப்பு போடாம இருக்கணும். எந்த நாள் எப்படி செய்யணும்? அதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது? அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா, தெளிவா பேசப் போறோம்ங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். மகர ராசிக்காரங்கள பத்தி மத்தவங்க என்ன வேணாலும் தப்பா நினைக்கலாம். இவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க, கோபக்காரங்க, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்கன்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிலருக்கு மட்டும் உங்க கூட இருக்கிற சிலருக்கு மட்டும் தான் தெரியுங்க. நீங்க ஒண்ணு பார்க்கறதுக்கு எவ்வளவுதான் கடினமான ஆளா தெரிஞ்சாலும், உங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிக்கிறது நீங்க தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு காக்கா கூட இருக்காது. எல்லாரும் உங்கள ஏமாத்திட்டு உங்ககிட்ட இருந்து காரியத்த சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க செஞ்ச உதவிகள் எல்லாம் மறந்துட்டு உங்கள பத்தி பேசுற உறவுகள் தான் உங்கள சுத்தி அதிகம் இருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சு நெனச்சு நீங்க ராத்திரி நேரத்துல விட்ட கண்ணீருக்கு அளவே இல்ல. உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கும். அது சொந்தமா ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம். இல்ல நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். இல்லன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கிறதா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆசைய நெருங்கும்போது ஏதோ ஒரு தடங்கல் வந்து தட்டி பறிச்சுட்டு போயிடும். கை கெட்டினது வாய் கெட்டலேன்னு நீங்க எத்தனையோ முறை புலம்பியிருக்கீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணவே வேணாம்ங்க. ஏன்னா முழுமையான ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள அள வச்சவங்க, உங்கள ஏமாத்துனவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போக போறீங்க. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும், ஒரு யோகம் வேணும். அந்த யோகம் இப்ப மகர ராசிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் நீங்க இழந்த பணத்தை எல்லாம் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போறீங்க. உங்க பேர்ல இடம், நிலம், வீடுன்னு வாங்கக்கூடிய அந்த பொன்னான நேரம் நெருங்கிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சாகணும். ரொம்ப செலவு பண்ற பரிகாரம் எல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான உங்க மனசார செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். அதுதான் அந்த செருப்பு போடாம இருக்கிற ஒரு ரகசிய பரிகாரம். இத நீங்க சரியா செஞ்சுட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள பார்த்து நீங்களே வியந்து போயிடுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க நினைப்பீங்க, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே! எனக்கு ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்த கொடுக்கிறாருன்னு. மகர ராசிக்காரங்க நீங்க நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு தப்பான வழியிலயும் பணம் சம்பாதிக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருப்பீங்க. உங்க உழைப்புல மட்டும் தான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகம். காலையில எழுந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் வேற யாருக்கோ போய் சேரும். உங்க கூட வேலை செய்றவங்க, உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்க எல்லாம் பெரிய ஆளாகி போயிடுவாங்க. ஆனா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. இந்த நிலைமை இனி மாறப்போகுதுங்க. உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்கள பக்குவப்படுத்துவதற்கு தவிர உங்கள அழிக்கிறதுக்கு கிடையாதுங்க. இப்ப அந்த பக்குவம் உங்களுக்கு முழுசா வந்தாச்சு. அதனால தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பரிச கொடுக்க தயாரா இருக்குது. நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சே பழகிட்டீங்க. உங்க குடும்பத்துக்காக உங்கள நீங்களே உருக்கிட்டீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்தீங்க. ஆனா உங்க உண்மையான பாசத்த யாரும் புரிஞ்சுக்கல. நெறைய நேரத்துல உங்ககிட்ட பணம் இருக்கும்போது எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆனா பணம் இல்லாதப்போ நீங்க யாருன்னு கூட தெரியாத மாதிரி விலகி போயிடுவாங்க. அந்த வலிய உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆனா இனிமே உங்கள தேடி எல்லாரும் வரப்போறாங்க. உங்கள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு மாபெரும் சக்தியா எழுந்து நிக்க போறீங்க. நீங்க தொடங்குற எல்லா காரியமும் இனி வெற்றியா தான் மாறும். இந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறணும்னா உங்க எண்ணங்கள் ரொம்ப தூய்மையா இருக்கணும். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் மனசுல பட்டத படார்ன்னு சொல்லிடுவீங்க. அதுக்கு அப்புறம் தான் ஐயையோ! இப்படி பேசிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. உங்க கோபம்
உங்க கோவம் தான் உங்களுக்கு முதல் எதிரி. அந்த கோபத்த மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா, உங்கள அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. உங்களுடைய அந்த கடின உழைப்புக்கும், விடாமுயற்சிக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது. அந்த வெற்றிய உங்க கைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன சாவியா தான் இந்த செருப்பு போடாத ஒரு நாள் பரிகாரம் அமையப் போகுது. இதுல எந்த சந்தேகமும் இல்லாம முழு நம்பிக்கையோட செய்ய வேண்டியது உங்களோட பொருள விட்டு உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே உங்கள சும்மா விட்டு விட மாட்டாருங்க. ஒரு மனுஷன செதுக்கணும்னா ஒளியால அடிச்சாதான் சிலையா மாத்துவாங்க. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலும் சனி பகவான் எக்கச்சக்கமான அடிகள கொடுத்து உங்கள ஒரு வைரம் மாதிரி பட்ட தீத்தி வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணேன்னு. அந்த சோதனைகள் எல்லாம் உங்கள ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு தாங்க. காசு பணத்துக்காக நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல உங்க கூட சொந்த பந்தங்களே உங்கள தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. குடும்ப விசேஷத்துல கூட உங்கள மதிக்காம ஓரமா நிக்க வச்சிருப்பாங்க. அந்த அவமானம் எல்லாம் உங்க மனசுல ஒரு நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நெருப்பு தான் இனி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்த கொடுக்க போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்குனவங்க எல்லாம் இனி உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. இந்த செருப்பு போடாம இருக்கிற பரிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா சொல்லிட்டு போகல. நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை நரம்புகளும் நேரா போய் முடியிற இடம் தான் நம்ம பாதம். அந்த பாதம் பூமியில படும்போது பூமி பாய்ந்துகிட்டு வரும் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள ஏறும். இப்பெல்லாம் நம்ம எப்ப பார்த்தாலும் செருப்பு போட்டுக்கிட்டே நடக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் செருப்பு, வெளியிலயும் செருப்புன்னு அந்த பூமியோட தொடர்பையே நம்ம அறுத்துக்கிட்டோம். அதனாலதான் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நேர்மறை சக்தி முழுசா கிடைக்காம தடையாகுதுங்க. மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெளிவான உழைப்பாளிகள். ஆனா, உங்க உழைப்புக்கான முழு பலனும் கிடைக்காம போறதுக்கு உங்க மேல இருக்க இந்த கண் திருஷ்டியும், எதிர்மறை ஆற்றலும் தான் முக்கியமான காரணம். இத சரி பண்ணணும்னா, அந்த பூமி தாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த மருத்துவ செலவுகள் உங்கள ரொம்பவே முடக்கி போட்டிருக்கும். சம்பாதிக்கிற காசு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும், மருந்து மாத்திரைக்குமே சரியா போகணும்னு நீங்க எத்தனையோ நாள் கண் கலங்கி இருப்பீங்க. அதே மாதிரி கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கடன் தொல்லைகள் பாடாப்படுத்திட்டு இருக்கும். காலையில விடிஞ்சா எப்படி இந்த கடனை அடைக்க போறோம்னு ஒரு பெரிய பயத்தோட எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணு முழிப்பீங்க. சிரிச்சு பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலிய சுமந்துக்கிட்டு தான் நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இனிமே அந்த கவலைகள் எல்லாம் காத்துல பறக்க போகுதுங்க. உங்க கடன் சுமை எல்லாம் குறைஞ்சு நீங்க அமைதியா தூங்குற காலம் வந்தாச்சு. உங்க கைக்கு தாராளமா பணம் வர ஆரம்பிக்கும். நீங்க தொட்டதெல்லாம் இனி தொடங்க போகுது. உங்களுடைய அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறதுக்கான நேரம் உங்க பக்கத்துல வந்துருச்சு. பல வருஷமா ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல கட்டணும்னு ஒரு கனவு வச்சிருப்பீங்க. அதுக்காக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சாலும் கடைசியில ஏதோ ஒரு செலவு வந்து அந்த காசு அப்படியே கரைஞ்சு போயிருக்கும். இனிமே அப்படி நடக்காது. உங்களுக்கான ஒரு நிரந்தரமான சொத்து உங்ககிட்ட இருக்குது. உங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ இல்ல கல்யாணத்துக்கோ நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பெரிய உதவியை உங்களால தாராளமா செய்ய முடியும். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல நிம்மதியான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கணும்னா உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள் முழுசா விலகணுங்க. அதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க செய்ய போற இந்த கால் செருப்பு போடாத பரிகாரம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமைய போகுதுங்க. சரி, இப்ப நம்ம அந்த முக்கியமான பரிகாரத்தை பத்தி தெளிவா பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க, நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதை முழு ஈடுபாட்டோட செய்வீங்க. அதே மாதிரிதான் இந்த விஷயத்தையும் நீங்க ரொம்ப பக்தியோடும் நம்பிக்கையோடும் செய்யணும். வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை உங்க ராசிக்கு உகந்த அந்த ஒரு நாள்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயோ அல்லது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இடங்கள்லயோ செருப்பு போடாம நடந்து பாருங்க. குறிப்பா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்துல இல்லைன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பனி மேல உங்க நெற்று பாதங்கள் படுற மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி நடக்கும்போது உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சூடும் குறைஞ்சு பூமிக்கு கீழே இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றல் உங்க உடம்புக்குள்ள நரம்புகள் வழியா ஏறத உங்களாலேயே உணர முடியும். இது சும்மா ஒரு சடங்கு கிடையாது. உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்திகளை வெளியில தள்ளி ஒரு புது சக்தியை கொண்டு வர்றதுக்கான ஒரு இயற்கை மருத்துவம்னு கூட சொல்லலாமுங்க. இந்த மாதிரி செருப்பு போடாம நடக்கும்போது உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயமும் குழப்பமும் அப்படியே விலகி போயிடும். மகர ராசிக்கு எப்பவுமே சனியோட தாக்கம் இருக்கிறதா பாதங்கள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வலிகள், முழங்கால் வலி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இருக்கும். ஆனா இந்த மாதிரி பூமியில வெறுங்காலோட நடக்கும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே மெல்ல மெல்ல குறையிறது உங்களுக்கே தெரியும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனசுல முழு நம்பிக்கையோட எனக்கு வர வேண்டிய சொத்துகள் என் கைக்கு வரணும், என் குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு அந்த சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே நடந்து பாருங்க. நீங்க நினைக்கிறத விட ஒரு பல மடங்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை தாழ்த்தி பேசினவங்க, உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போயிற காலம் இதுங்க. இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். உங்க கைக்கு வர வேண்டிய பணம் எங்கேயோ தடைபட்டு நிற்கும் பாத்தீங்களா? அது திடீர்னு எந்திரிச்சு ஓடி வரும். அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம்
ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்க. அவங்களே தேடி வந்து உங்க கையில பணத்த குடுப்பாங்க. உங்க தொழில்ல இல்லன்னா வேலையில இதுவரைக்கும் இருந்த அந்த தேக்க நிலை ஒரு பெரிய லாபமும், உயர்வும் உங்கள தேடி வருங்க. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து சேர்க்கிறோம்னா, அதுக்கு கடவுளோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அந்த அனுகிரகத்த இந்த ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலமா உங்களால ஈஸியா பெற முடியும். அதனால எத பத்தியும் கவலைப்படாம நம்பிக்கையோட இத செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் கதவ தட்டப் போகுது. உங்க சொந்தக்காரங்க உங்கள எப்படி நடத்துனாங்கன்னு கொஞ்சம் நெனச்சு பாருங்க. நீங்க இருக்கும்போதே அண்ணன், தம்பின்னு வந்தவங்க, நீங்க கொஞ்சம் கஷ்டத்துல சரிந்த உடனே உங்கள யாருன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மகர ராசிக்காரங்க நீங்க ரொம்ப தன்னலம் பார்க்குறவங்க. யார்கிட்டயும் போய் கைகட்டி நிக்க மாட்டீங்க. பசியோட இருந்தாலும் வெளியில பசிக்குதுன்னு சொல்லாத ஒரு ராசிக்காரங்க. நீங்க இந்த குணம் தான் உங்கள இவ்வளவு நாள் காப்பாத்திட்டு வருது. உங்கள அழிக்கணும்னு நெனச்சவங்க எல்லாம் இப்ப அவங்களே சறுக்கி சறுக்கி விழும் காலத்த நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. நீங்க பட்ட அவமானம், அந்த வலி எல்லாம் ஒரு பெரிய வைரமா மாறி உங்க கைக்கு வரப்போகுது. உங்களுக்காக ஆண்டவன் எழுதி வச்ச தலையெழுத்த யாராலும் மாத்த முடியாதுங்க. அந்த ராஜயோகம் உங்கள தேடி வர ஆரம்பிச்சிருக்குது. வீட்டுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள் உங்கள எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குதுன்னு எனக்கு தெரியுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பழி சொல்லாம ஏதாவது ஒரு 3வது மனுஷனால வர பிரச்சனை உங்க நிம்மதியே முழுசா கெடுத்திருக்கும். நீங்க சொல்ற பேச்ச கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடக்கும்போது பெத்த மனசு எவ்வளவு துடிக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வீட்ட சுத்தி இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் விலகும்போது உங்க குடும்பத்துல அப்படி ஒரு ஒற்றுமை வரும். உங்கள புரிஞ்சுக்காதவங்க இனிமே உங்கள கொண்டாடுவாங்க. உங்க பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க பின்னாடி உங்க உலகத்துக்கு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு குடும்பத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. நீங்க இழந்த நிம்மதிய மொத்தமா திரும்ப பெற போறீங்க. தொழில் செய்யற மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போய் லாபம்னே என்னன்னே தெரியாம ஒரு இருட்டுல இருந்திருப்பீங்க. உங்கள நம்பி வேலைக்கு சேர்ந்தவங்க கூட சம்பளம் கொடுக்க முடியாம நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமா என்ன? இனிமே அந்த கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. உங்க தொழில்ல பெரிய வளர்ச்சி வரப்போகுது. புதுசா நிறைய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். நீங்க நினைச்சத விட பல மடங்கு வருமானம் உங்க கண்ணுக்கு தெரிய போகுது. உங்கள பார்த்து பொறாமப்பட்டவங்க, உங்க தொழில முடக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் வாய பிளந்து நிக்க போறாங்க. உங்க திறமைக்கும் உழைப்புக்கும் ஏத்த அங்கீகாரம் முழுசா கிடைக்க போகுது. வேலைக்கு போற இடத்துலயும் உங்க கை ஓங்கி நிற்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு நீங்க எதிர்பார்ப்பால பல நல்ல விஷயங்கள் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். அதனால இனிமே நீங்க எதை நினைச்சும் பயப்படாம தைரியமா ராஜ நடப்போடலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே அவங்களோட ரகசியம் காக்கிற குணம்தான். உங்க மனசுல 1000 கவலைகள் இருந்தாலும், வெளியில சிரிச்சுட்டு இருக்கிற அந்த வித்தை உங்களுக்கு மட்டும் தான் கை வந்த கலைங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து பல லாபங்கள் அடைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம உங்கள உறிஞ்சு வாழ்ந்த ஒட்டுண்ணிகள் நெறைய பேர் உங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே இருக்காங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரகசியமா சந்தோஷப்பட்டவங்க அவங்க தான். ஆனா ஆண்டவன் தனக்கு எப்பவுமே தப்பாகவே இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சுங்க. நீங்க அந்த செருப்பு போடாத பரிகாரத்த செய்ய ஆரம்பிச்சதும், உங்கள சுத்தி இருக்கிற அந்த துரோகிகளோட முகமூடி ஒண்ணொன்னா கிழிய ஆரம்பிக்கும். நீங்க யார் யாருக்கு என்னென்ன செஞ்சீங்களோ, அதுக்கான பலன் பல மடங்கா உங்கள தேடி வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட உங்களுடைய நியாயமான உரிமைகள் அத்தனையும் உங்க காலடியில வந்து விழும். சொத்து சேருதுன்னா, அது வெறும் பணமா மட்டும் வராது. சில பேருக்கு ரொம்ப வருஷமா இழுபறியில இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சுமூகமா முடிஞ்சு, உங்க கைக்கு அந்த சொத்து வந்து சேர்ந்து, இன்னும் சில பேருக்கு தாத்தா, பாட்டி வழியில இருந்து வர வேண்டிய சொத்துகள் எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்கள தேடி வரும். நீங்க வாங்கணும்னு நினைச்சு ஏமாந்து போன அந்த நிலம் கூட உங்கள தேடி அவங்களே வந்து கொடுக்கிற நிலைமை உருவாகும். கோர்ட்டு கேஸ்ன்னு பல வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாகும். இதெல்லாம் நடக்கும்போது நீங்களே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. என்னடா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ஷ்டமான்னு நீங்க நம்ப முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடக்க போகுது. அதனால நீங்க இப்ப இருக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள நினைச்சு உங்க மனச நீங்க தளர விடக்கூடாது. உங்களுக்கான பெரிய சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட வார்த்தைகள். மகர ராசிக்காரங்க கோவம் வந்தா வார்த்தைகள கொட்டிடுவீங்க. அப்ப அந்த கோபத்த மட்டும் நீங்க உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள வீழ்த்த இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான பக்தி உங்கள எப்பவுமே கைவிட மாட்டாதுங்க. நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், நீங்க பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்குமே இனிமேல் சந்தோஷமும், வெற்றியும் தான் உங்களுக்கு பதிலடியா கிடைக்க போகுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அள்ளி கொடுக்க காத்துட்டு இருக்குது. அதனால முழு நம்பிக்கையோட உங்க அடுத்த அடிய எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மாபெரும் வசந்த காலத்த மனசார வரவேற்க நீங்க தயாராகுங்க. மகர ராசிக்காரங்க உங்கள சுத்தி எத்தனையோ பேர் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப வெள்ளந்திங்கிறதால யார் எப்பேர்ப்பட்டவங்கன்னு சீக்கிரமா எடை போட மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வரப்போற இந்த யோக காலகட்டத்துல உங்க கண்ண மறைச்சிட்டு இருந்த அத்தனை திரை முழுசா விலகிடுங்க. உண்மையிலேயே உங்க மேல பாசமா இருக்கவங்க யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்க உங்க கூட ஒட்டிட்டு இருக்காங்கன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இந்த செருப்பு போடாத பரிகாரம் நீங்க செய்யும்போது உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் உங்கள குழப்பி விட்டு உங்கள தவறான பாதையில
பாதையில போக வச்சவங்க எல்லாம் தானாகவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இதுவும் அந்த சிவனடியார் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வரம் தாங்க. நம்ம கூட இருக்கிற கெட்டவங்கள அடையாளம் காட்டிட்டா நம்ம வாழ்க்கையில பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தானே. உடல் ஆரோக்கியத்துல ஒரு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அந்த சோர்வும் வலியும் இனிமே காணாம போயிடும். சில நேரங்கள்ல நீங்க எந்திரிக்கவே முடியாம கை காலெல்லாம் அடிச்சு போட்ட வலிக்குதுன்னு படுத்து கிடப்பீங்க. எந்த வைத்தியம் பார்த்தாலும் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த வலி குறையவே குறையாது. இதுக்கு காரணம் உங்க மேல விழுந்த கண் திஷ்டியும் பொறாமைகளும் தான். நீங்க பூமியில வெறுங்காலோட நடக்கும்போது அந்த பூமாதேவி உங்க உடம்புல இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றலை எல்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்குவா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பா தெம்பாவும் உணர்வீங்க. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவங்க இப்படி திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்காங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. பொருளாதார ரீதியா நீங்க பெறப்போற உயரம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. சாதாரணமா ஒரு பைசா கூட மதிக்காதவங்க இனிமே உங்க முன்னாடி வந்து கைகட்டி நிப்பாங்க. நீங்க தொடங்குற சின்ன வியாபாரம் கூட ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளரப்போகுது. ஆனா உங்க கைக்கு பல வழிகள்ல தேடி வந்து சேருங்க. இதுவரைக்கும் நீங்க கொடுத்த கடன் திரும்ப வராம இருந்தா அது உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்திலயோ இல்ல வேற ஏதாவது தொழிலையோ நீங்க போட்ட முதலீடு பல மடங்கா பெருகி உங்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கும். அந்த 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கறதுங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. உங்க பரம்பரைக்கே நீங்க ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டு வைக்க போறீங்க. உங்க பேர்ல பல சொத்துகள் வாங்க ஆரம்பிச்சு உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே நீங்க மாத்தி அமைக்க போறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிஜமாவே நடக்குமா? நம்ம 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ முடியுமான்னு நீங்க சந்தேகப்படலாம். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களை மட்டுமே பார்த்து பழகிட்டீங்க. சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைஞ்சு கிடக்கு. மகர ராசிக்காரங்க நீங்க எதையும் சீக்கிரமா நம்பிட மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் அடிபட்டு உங்க மனசு அப்படியே மறந்து போயிடுச்சு. ஆனா இங்க பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிற ஆச்சரியங்களை இனிமேல் தான் நீங்க கண்ணார பார்க்க போறீங்க. அதை தலையெழுத்து முழுசா மாற நேரம் வந்துருச்சுங்க. ஊருக்குள்ள இதுவரைக்கும் உங்களை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க இல்ல உங்களை மதிக்கவே மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்க பின்னாடி வந்து நிக்க போறாங்க. நீங்க வாங்கின கடன் எல்லாம் பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துட்டு கம்பீரமா நெஞ்ச நிமித்தி நடக்க போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் தானாகவே தெரியும். சில நேரங்கள்ல நீங்க மத்தவங்களுக்கு மனசார நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு குத்தமாதான் வந்து முடியும். நீங்க ஒண்ணு நினைக்க வேற ஒண்ணு நடக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா மாறும். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் ஆண்டவன் அப்படியே வட்டி முதலுமா கொடுக்க போறாரு. முக்கியமா உங்க குடும்பத்துல இருந்து வந்த பெரிய கவலைகள் எல்லாம் ஒன்னொன்னா தீரப்போகுது. 2 வருஷமா கல்யாணம் குழந்தைன்னு கல்வின்னு போயிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் நல்ல சம்பந்தம் அமையலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல கெட்டி வேடம் கொட்டுற சத்தம் கேட்க போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த ஈஸ்வரனோட முழு அருளால வீட்டுல தொட்டிலாடும். ஒரு வீட்டை சுத்தி இருக்கிற அருள் எல்லாம் உங்க இருளெல்லாம் விலகி ஒரு மங்களகரமான வெளிச்சம் பரவ போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்க கண்கள்ல இருந்து வர ஆனந்த கண்ணீரா தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க காத்துக்கிட்டு இருக்குது. இந்த 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிற விஷயத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. மகர ராசிக்காரங்க நீங்க எதையுமே ரொம்ப திட்டம் போட்டு நேர்த்தியா செய்வீங்க. சில நேரங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு எதிராவே திரும்பும். இனிமே அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நடக்காதுங்க. குறிப்பா வேலைக்கு போறவங்களுக்கு அந்த வேலையில இவ்வளவு நாளா இருந்த நெருக்கடிகள், மேலதிகாரிகள் கொடுக்கிற குடைச்சல் எல்லாமே இந்த பரிகாரத்துக்கு அப்புறம் பனி போல விலகிடும். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு தடை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உதவி செய்யற நிலைமை உருவாகும். சொந்தமா இருந்தாலும் சரி, ஒரு சொந்தமா இல்லைன்னா ஒரு சின்னதா இடம் வாங்கி போடணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு சரியான இடத்துல குறைந்த இட விலைக்கு ஒரு நல்ல சொத்து அமைய போகுதுங்க. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு பல மடங்கு லாபமும் கிடைக்க போகுது. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. இந்த செருப்பு போடாம இந்த பூமியில் நடக்கும்போது உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு நடங்க. ஏன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற முதல் தெய்வம் நம்ம குலதெய்வம் தான். பல நேரங்கள்ல வேலைப்பளு காரணமா இல்ல பண கஷ்டத்தினாலே குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம நீங்க தள்ளி போட்டிருக்கலாம். அதனால கூட சில தடங்கல்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு உங்க குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஒரு பெரிய உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ சக்தி நுழையிறத உங்களாலேயே உணர முடியும். அந்த சக்தி உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு விரட்டிடும். மாணவர்களா இருக்கட்டும் இல்ல புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்ங்க. நேர்காணலுக்கு போய் கடைசியில வேலை கிடைக்காம ஏமாந்து போனவங்களுக்கு அவங்க தகுதிக்கேற்ற ஒரு நல்ல வேலை தேடி வரப்போகுது. அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க
அவங்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறோம்னு நினைச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பு தானாவே கைகூடி வரும். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனிமே வெற்றியை நோக்கி தான் இருக்கும். இதற்காக நீங்க எந்த ஒரு பெரிய செலவும் பண்ண வேண்டியதில்ல. உங்க மனசுல முழுமையான நம்பிக்கையை மட்டும் வச்சு இந்த ஒரு நாள் பரிகாரத்தை செஞ்சாலே போதும். உங்க வாழ்க்கையில வர்ற மாற்றங்களை பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய பிரமிப்பு உண்டாகும். அந்த அளவுக்கு உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் வந்து இறங்க போகுது. மகர ராசிக்காரங்க, நீங்க பொதுவா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. உங்க தட்டுல சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, மத்தவங்க பசியோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெரிய மனசு உங்களுக்கு இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருதுன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க செஞ்ச பாவம் கிடையாது. உங்க தலைமுறை செஞ்ச சில கர்மாக்கள் உங்களை தொடர வாய்ப்பு இருக்குது. அந்த கர்மாக்களை இப்போ உங்க கடின உழைப்பாலையும் நீங்க படுற கஷ்டத்தாலையும் முழுசா கரைஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கான விடிவு காலம் பிறக்கிற இந்த நேரத்துல அந்த பிரபஞ்ச சக்தி உங்க பாதங்கள் வழியா உங்க உடம்புக்குள்ள ஊடுருவி உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அதனாலதான் இந்த பாத பரீட்சை போடாத பரிகாரம் உங்களுக்கு இவ்வளவு முக்கியம்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீங்க செய்யற அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது. நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ கோவில்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா எந்த பலனும் கிடைக்கலன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கலாம். தெய்வம் எப்பவுமே உங்களை கைவிடாது. உங்களை சரியான நேரத்துல கொண்டு வரணும் தான் ஆண்டவர் அமைதியா இருக்காரு. இப்ப அந்த நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. உங்க பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க இப்ப அவங்களாவே வந்து உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவங்க நிலைமை மாறப்போகுது. உங்களை கேவலமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய ராஜாவா கெத்தா வாழ்ந்து நிக்க போறீங்க. உங்க கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே உங்க வாழ்க்கையோட கடனே தலைகீழா மாறப்போகுதுங்க. சொத்து சேர்க்கறது மட்டும் இல்லாம உங்க மன நிம்மதியும் பல மடங்கா பெருக போகுது. ராத்திரி தூக்கம் இல்லாம நீங்க எத்தனையோ நாள் தவிச்சு போய் உட்கார்ந்துருப்பீங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சா என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கணும்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலங்கள் எல்லாம் இனிமே முழுசா முடிவுக்கு வந்துருச்சு. படுத்தா அடுத்த நிமிஷமே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரப்போகுது. உங்க குடும்பத்துல இருந்த அந்த தேவையற்ற மன அழுத்தம் எல்லாம் இந்த பரிகாரத்துல அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடும். நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப சுறுசுறுப்பா உங்க அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க குடும்பத்துக்குள்ள அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா பேசி சிரிக்கிற ஒரு அழகான நேரம் ரொம்ப சீக்கிரத்துல உங்க வீட்டுல நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதை முழுசா தெரிஞ்சுக்காம விட மாட்டீங்க. ஆனா சில நேரத்துல அந்த அதிபுத்திசாலித்தனமே உங்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையே அமைஞ்சிடும். அந்த அளவுக்கு அதிகமா யோசிச்சு யோசிச்சு பல நல்ல வாய்ப்புகளை உங்க கையாலேயே நீங்க நழுவ விட்டுருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தங்க சுரங்கமே காத்துட்டு இருக்குது. அந்த சுரங்கத்துக்கான வழியைத்தான் இந்த பாத பரிச்ச பரிகாரம் உங்களுக்கு காமிக்க போகுது. இந்த பூமியில நீங்க வெறும் காலோட நடக்கும்போது உங்க உடம்புல ஒரு புது வகையான அதிர்வு உண்டாகும். அந்த அதிர்வு உங்க மூளையில இருக்கிற அந்த குழப்பங்களை எல்லாம் நீக்கிட்டு ரொம்ப தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கும். எந்த இடத்துல முதலீடு பண்ணா வரும், எந்த வியாபாரம் பண்ணா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற தெளிவு உங்களுக்கு தானாகவே வந்துடும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இனிமே உங்க குடும்பத்தோட தலைவிதியை உணர்த்த போகுது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய ஆசை நிறைவேறணும்னா உங்க உழைப்பு மட்டும் பத்தாது, கொஞ்சம் அதிர்ஷ்டமும் சேரணும். அப்ப இந்த அதிர்ஷ்டம் இப்ப உங்க வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துலயோ இல்ல ஒரு ஆள்கிட்டயோ மாட்டிட்டு இருந்த பெரிய தொகை ஒண்ணு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்க உங்க வாழ்நாள் கனவான அந்த சொந்த வீட்டை கட்டி முடிக்கலாம். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்சதை விட அதிகமான அளவுல சேமிக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்கும். நீங்க செய்யற தொழில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை வாட்டி தூக்கி தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிப்பாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச துரோகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்களே, அதை உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க. ஆனா நீங்க எதையும் வெளியில காட்டிக்காம எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வலிகள் எல்லாம் இனிமே நிரந்தரமா உங்களை விட்டு போக போகுது. உங்க உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்காத அந்த சொந்தங்கள் எல்லாம் இப்ப உங்க நிலையை பார்த்து அவங்களாவே தேடி வர போறாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். மறுபடியும் அவங்க வழியில விழுந்துடாதீங்க. ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. நீங்க உழைச்ச காசு இனிமே உங்களுக்கும் உங்க பரம்பரைக்கு மட்டுமே பயன்படணுங்க. இந்த செருப்பு போடாத ஒரு நாள் பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனசு முழுக்க ஒரு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். எனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட அந்த பூமியில நடந்து பாருங்க. நீங்க நடந்து முடிஞ்ச உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப லேசான ஒரு உணர்வு கிடைக்கும். உங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். அன்னைக்கு நாள் பூரா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி வந்து படிக்கெல்லாம் மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில வர இந்த பெரிய திருப்பு முனையை முழு மனசோட ஏத்துக்க நீங்க தயாரா இருங்க. இந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை செஞ்சு காட்டுங்க. மகர ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க. நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதை மாத்திக்கிறது உலகத்துல யாராலும் முடியாதுங்க. அந்த பிடிவாதம் தான் இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. அந்த உங்க உலகத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு உங்களை நடுத்தெருவுல விட்ட உங்க முன்னாடி நீங்க ஒரு
மாபெரும் சக்தியா உருவெடுக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்கள யாருக்காவது பிடிக்கலன்னா, அவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுங்க. பின்னாடி போய் புறம் பேசுற பழக்கம் உங்களுக்கு கிடையாதுங்க. இந்த நேர்மை தான் உங்க கடவுளுக்கு உங்க மேல ஒரு தனி பிரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதனால தான் இந்த பாத பரீட்சை போடாத பரிகாரம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேலை செய்ய போகுது. கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் நீங்க மேல வரணும்னு நினைச்சீங்களோ, அப்போதெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தடையா வந்து நின்றுருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க. உங்க கூடவே இருந்து உங்ககிட்டயே சிரிச்சு பேசி உங்க குறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சில துரோகிகள் தான். ஆனா இனிமே அவங்க படி செல்லாதுங்க. உங்க வீட்டை சுத்தியும் உங்க தொழில் செய்யற இடத்த சுத்தியும் இருந்த அந்த கந்திஷ்டி கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த ஒரு நாள் நீங்க செய்ய போற விஷயத்தினால தூள் தூளா உடைய போகுது. பூமியில நீங்க நடக்கும்போது உங்களை பிடிச்சு ஆட்டி படைச்ச அத்தனை தரித்திரமும் அந்த பூமியில இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்க தொட்டுறதெல்லாம் துளங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க குடும்பத்துல நீங்க படுற மன கஷ்டம் யாருக்கு தெரியாது. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா கவலையே இல்லாத மாதிரி தெரிவிங்க. ஆனா உங்களுக்குள்ள உங்க இதயம் எவ்வளவு ரணமா இருக்குன்னு அந்த ஈசனுக்கு மட்டும்தான் தெரியுமுங்க. கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாம வந்து போடுற சண்டைகள், பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம்னு ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு பெரிய நெருப்புல நடந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த நெருப்பு எல்லாம் இனிமே பூக்களா மாறப்போகுது. உங்க வீட்டுல ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பம் ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா மாறப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துகள், பணம், காசு எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப ஈஸியா உங்க கைக்கு வந்து சேரும். தொழில நீங்க சந்திக்க போற மாற்றம் உண்மையிலேயே பெரிய ஒரு அதிசயமா ரொம்ப வருஷமா ஒரு இடத்துல அப்படியே தேங்கி நின்று உங்க வியாபாரம் இனிமே ராக்கெட் வேகத்துல பறக்க போகுது. உங்க கடைக்கோ இல்லை நீங்க செய்யற தொழிலுக்கோ கஸ்டமர்கள் தேடி வர ஆரம்பிப்பாங்க. வருமானம் பல மடங்கா உயரும். நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கி இருந்தா அதை மொத்தமா அடைச்சிட்டு நெஞ்ச நிமித்தி நிற்பீங்க. அது மாதிரி நீங்க யாருக்காவது கொடுக்காம இழுத்தடிச்ச பணம் உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி திடீர்னு கைக்கு வரும். இந்த 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய யோகம்னு சொல்றது இதுதான். இது ஏதோ காத்துல சொல்ற வார்த்தை கிடையாது, சத்தியமான வார்த்தை. அதனால எந்த கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வெற்றியை நோக்கி நீங்க தைரியமா பயணப்படலாம். மகர ராசிக்காரங்க உங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு குறைஞ்ச மதிப்பு தான் மத்தவங்க கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லதா செஞ்சாலும் நல்ல ஒரு தப்பையோ கண்டுபிடிப்பாங்க. குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் உங்களை சுத்தி இருக்கும். இதனாலேயே நீங்க பல பல நேரத்துல தனிமையை தேடி போயிருப்பீங்க. யார்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியாம உங்களுக்குள்ளேயே அழுதுட்டு உங்க துக்கத்தை எல்லாம் அந்த சாமி கிட்ட மட்டும்தான் கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த ஆண்டவன் பலன் கொடுக்க போறாருங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல பலன் உங்களை அள வச்சவங்க எல்லாம் உங்க முன்னாடி தலகுனிய வைக்கும். இந்த செருப்பு போடாம நடக்கிற அந்த ஒரு நாள் பரிகாரம் வெறும் பரிகாரம் மட்டும் கிடையாது. அது உங்களுக்கு இந்த கிடைக்கிற அந்த பூமிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பந்தத்தை புதுப்பிக்கிற விஷயம். காடு மேடுன்னு உழைச்ச நம்ம முன்னோர்கள் எல்லாம் செருப்பு போட்டா நடந்தாங்க. அவங்க உடம்புல இந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்க அடைஞ்ச அந்த மாபெரும் செல்வமும் இந்த பூமி தாயோட நேரடி தொடர்பால வந்ததுதான். அதை நீங்க எப்ப செய்ய போறீங்க? நீங்க வெறும் காலோட நடக்கும்போது உங்க பாதத்துல இருக்கிற முக்கிய நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு உங்க உடம்புக்கு ஒரு பெரிய சுறுசுறுப்பு கிடைக்கும். அதாவது உங்க உடம்புல இருக்கிற சோம்பலை விரட்டி உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. பணத்தால வந்த பிரச்சனை பணத்தால மட்டும்தான் தீரணும்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரங்கிட்ட பல பேர் கைமாத்தா பணம் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாம எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. நீங்க பேசின வார்த்தைகள் எல்லாம் உங்க நெஞ்சில ஒரு பெரிய ஈட்டு மாதிரி குத்திட்டு இருக்கும். ஆனா அந்த கடன் தொல்லைகள் எல்லாம் மொத்தமா வெளியேற போகுதுங்க. நீங்க நல்லா உடுத்தினாலோ, இல்ல ஒரு சின்னதா வண்டி வாங்கினாலோ அதை பொறுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கங்க. உங்க கண்ணு முன்னாடியே நல்லா பேசுவாங்க. ஆனா நீங்க இல்லாதப்போ உங்களை பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி உங்க பேரை கெடுப்பாங்க. இனி அவங்க வாயெல்லாம் தானாவே அடைஞ்சு போயிடும். உங்க மேல விழுந்த அத்தனை கண் திஷ்டியும் கெட்ட எண்ணங்களும் இந்த பரிகாரத்தினால சுக்குநூறா உடைய போறது. பூமி தாயோட அந்த மேலடி தொடர்பு உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா மாதிரி உங்களுக்கு காக்க போகுதுங்க. உங்க எதிரிகள் கூட உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் செல்வாக்கும் பிரம்மாண்டமா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் இனி தொடங்க போகுதுங்க. சொத்து பத்து சேர்க்கறது உங்க தலையெழுத்துல ரொம்ப அழுத்தமா எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்காத பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்க போகுது. அதனால நீங்க ரொம்ப நாளா விற்காம கிடந்த ஒரு சொத்து திடீர்னு நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன முதலீடு இப்ப பல மடங்கா பெருகி உங்க கைக்கு வரப்போகுது. உங்க பணத்தை வச்சு நீங்க உங்க குடும்பத்தோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றலாம். உங்க வாழ்க்கை துணைக்கு ஆசையா நகை வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே நடக்க போகுதுங்க. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சு உங்க ராஜ வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.